அண்மைச் செய்தி. தெற்கு ரயில்வே ஊழியர்களுக்கு தபால் வாக்கு செலுத்தும் வசதியை வழங்கும்படி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட முடியாது என தற்போது அண்மைச் செய்தி வெளியாகியுள்ளது. தெற்கு ரயில்வே ஊழியர்களுக்கு தபால் வாக்கு செலுத்தும் வசதியை வழங்கும்படி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட முடியாது என தற்போது அண்மைச் செய்தியானது வெளியாகியுள்ளது. கடைசி நேரத்தில் கூடுதல் தபால் வாக்குச்சீட்டுகளை அச்சிடும்படி உத்தரவிட முடியாது எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது மறுப்பு தெரிவித்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இது குறித்த விரிவான விவரங்கள் என்ன பகிர்ந்துக்கொள்ள? வணக்கம். மக்களவை தேர்தலில் ராணுவம், துணை ராணுவப்படை வீரர்கள், தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்படும் அரசு ஊழியர்கள், ஊடகத்தினர், உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க ஏதுவாக தபால் வாக்கு செலுத்த அனுமதி அளிக்கப்படுகிறது. இதில் தெற்கு ரயில்வே ஊழியர்கள் சேர்க்கப்படவில்லை என்றும் அவர்களையும் சேர்க்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என மதுரை கோட்டத்தில் கண்காணிப்பாளராக பணியாற்றக்கூடிய ராம்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். ரயில் ஓட்டுநர்கள், ரயில் நிலைய அதிகாரிகள், பயணச்சீட்டு பரிசோதகர்கள் வாக்கு செலுத்த விடுப்பு எடுக்க இயலாது எனவும் மக்களவை தேர்தலிலும் தபால் வாக்களிக்க அனுமதிக்க கோரி தேர்தல் ஆணையத்துக்கு மனு அளித்தும் பரிசீலிக்கப்படவில்லை எனவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வழக்கை தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கப்போர்வாலா மற்றும் நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் தரப்பில் தபால் வாக்குப்பதிவுக்கு அனுமதி அளிப்பது தொடர்பாக விண்ணப்பிக்கும்படி தெற்கு ரயில்வே நிர்வாகத்திற்கு கடிதம் அனுப்பியும் கடைசி நாளான பிப்ரவரி 20ஆம் தேதிக்கும் தெற்கு ரயில்வே தரப்பில் விண்ணப்பிக்கப்படவில்லை என்றும் தபால் வாக்குப்பதிவு செய்வதற்கு சம்பந்தப்பட்ட வாக்காளர்கள் மார்ச் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் தற்போது தபால் வாக்குச்சீட்டுகள் அச்சடிக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடந்து வருகிறதாகவும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கூடுதலாக தபால் வாக்குச்சீட்டுகள் அச்சடிக்க முடியாது என்பதால் தபால் வாக்களிக்க தெற்கு ரயில்வே ஊழியர்கள் உரிமை கோர முடியாது என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் வாதிடப்பட்டது. தெற்கு ரயில்வே தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நேரில் வாக்களிக்க ஏதுவாக ஊழியர்களுக்கு விடுப்பு வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் கடைசி நேரத்தில் கூடுதல் தபால் வாக்குச்சீட்டுகளை அச்சடிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது என்று தெரிவித்து இந்த வழக்கையும் முடித்து வைத்திருக்கிறார்கள். மேலும் ஊழியர்கள் நேரில் வாக்களிக்க ஏதுவாக விடுப்பு வழங்குவது குறித்து பரிசீலிக்கும்படி தெற்கு ரயில்வே தரப்பிற்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அரசு கிருஷ்ணா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.